கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட அன்னாளுடைய வாழ்க்கை நம்ம பார்க்கும் பொழுது, அன்னாளுக்கு குழந்தை கிடையாது. அப்போ அவளுடைய சக்கலத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை இல்லாதனால அவளை துக்கப்படும்படியாக அவளை ரொம்ப நிந்தனின் பாதையில், அவமானத்தின் பாதையில் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாள். அவள் மனமடி வாகணும், அவள் துக்கப்படணுன்னே ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாள், சொல்லிக்கிட்டே இருப்பாள். அந்த நிந்தை அவளால் தாங்கவே முடியல. கணவன் எவ்வளோ ஆறுதல் சொன்னால் கூட அந்த ஆறுதல் அவளால் ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த ஆறுதல் அவள் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கொடுக்கல. எப்படியாவது அவளை மனமடி வாக்குறதே அவளோட வேலை. நிந்தையின் பாதை, அவமானத்தின் பாதையில் போய் கொண்டது அன்னாளுடைய வாழ்க்கையில் தான். எங்கே போனாலும் விடுதலை இல்லை, எங்கே போனாலும் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியல, எங்கே போனாலும் சமாதானம் இல்லை. அதுக்கப்புறம் நேராக அவள் என்ன பண்ணுறான், அன்னாள் என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக அவனுடைய சமூகத்துக்கு போகிறான். அவனுடைய சமூகத்துக்கு போய் மனம் கசந்து அழுது மிகவும் அழுது எந்தெந்த வகையில் இருதயத்தில் பாரம் வெளியில் சொல்ல முடியல, அவ்வளோ பாரத்தை மிகவும் அழுது ஆணுடைய நோக்கி விண்ணப்பம் செய்கிறான். ஆணுடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்து தன் இருதயத்தில் இருக்கிற பாரத்தெல்லாம் ஆண்டுகிட்ட ஊற்றுறான். வெளியில் சொல்ல முடியல, அவ்வளோ வேதனை, உபத்திரம், கண்ணீர், நிந்தை, அவமானம் வெளியில் சொல்ல முடியல. நேராக ஆணுடைய சமூகத்துக்கு போய் தான் இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரத்தையும் ஊற்றி விட்டு, அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணனா, அதுக்கப்புறம் அவன் துக்கமுகமாகவே இல்லை. எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டான் ஆண்டர்கிட்ட. இப்போ எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன், நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவன் துக்கமாகவே இல்லை. அதுக்கப்புறம் அவள் போய் சாப்பிட்றா. அதுக்கப்புறம் அவள் சந்தோஷமாக இருக்கா. அதுக்கப்புறம் ஆண்டர் அவளை நினைத்தருளே ஆண்டவர் அவளுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை ஆண்டர் கொடுக்குறார். இப்போ இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நீங்கள் அவமானத்தின் பாதையில் கடந்து போகலாம், நிந்தையின் பாதையில் கடந்து போகலாம். குடும்பத்தில் நிம்மதி இல்லை, வெளியில் நிம்மதி இல்லை, அவமானங்கள், சொந்த ஜாதி ஜனங்கள் மத்தியில் அவமானங்கள், நிந்தைகள், வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை. அப்போ எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் கூனி குறுகி நிற்கிறீங்களோ, எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் தலை குனிஞ்சு நிற்கிறீங்களோ, ஆண்டவர் சமூகத்தில் எங்கே போனாலும் நமக்கு சமாதானம் கிடையாது. ஆனால் அவனுடைய சமூகத்தில் சமாதானம் உண்டு. அவள் எப்படி இருதயத்தில் இருக்கிற பாரத்தெல்லாம் அவனுடைய கரத்தில், அவனுடைய சமூகத்தில் ஊற்றி விட்டாலோ, இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், கவலைகள், வேதனை எல்லாத்தையும் ஆண்டுகிட்ட ஒப்படைச்சிருங்க. ஆண்டுகிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு அழுது ஆண்டுடைய சமூகத்தை எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை மறந்துடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், கர்த்தர் நினைத்தரில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை தேவன் செய்வார். எந்த காலத்தில் நீங்கள் வேதனைப்பட்டீங்க, எந்த காலத்தில் நீங்கள் அவமானப்பட்டீங்க, அந்த காரியத்தில் கர்த்தர் உங்கள் தலைநிமிர செய்வார். அந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள செய்வார். எங்கே வெட்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை தலையை உயர்த்துவார். நீங்கள் ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் கண்ணீரின் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் காண்கிற தேவன், கண்ணீரை காண்கிற தேவன். அந்நாளின் கண்ணீரை கண்டு அவள் வாழ்க்கையில் ஒரு தீர்க்கதரிசியை தேவன் கொடுத்தார். எந்த இடத்துல வெட்கப்பட்டாங்களோ அதே இடத்துல கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி பிள்ளையாக கொடுக்கணும். எத்தனை ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம், எத்தனை ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். அதே போல் அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அந்நாளின் கண்ணீரை கண்டு அற்புதத்தை செய்தது போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் அவமானத்தை அவர் பார்க்குறார், உங்கள் பிரச்சனைகளை அவர் பார்க்குறார். அவர் பார்ப்பது மாத்திரமல்ல, அதற்கு பதிலை கொடுக்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற தேவன், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். அதனால் எந்த பாதையில் போனாலும் சொந்து போகாதீங்க. தேவன் நிச்சயமாக உங்கள் கண்ணீரின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு பெரிய காலம் செய்வார். ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா, கவலைப்பட்டுகிட்டே இருக்குந்தா ஒன்றுவதும் இல்லை. அவனோட சமூகத்தில் பாரத்தை ஒப்படைச்சிட்டு சந்தோஷமாக இருங்க. எல்லாம் உங்கள் கண்ணீர் எல்லாவற்றும் கர்த்தர் களிப்பாய் மாற்றுவார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே ஆண்டவரே தகப்பனே, அந்நாளின் கண்ணீரை கண்ட தேவன் ஆண்டவர், வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை கர்த்தர் கண்டு அவர் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து உங்கள் நாமத்தை மையப்படுத்துங்க. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுக்கு எல்லா நிந்தைகளை கர்த்தர் நீங்கள் மாற்றி போடுங்கப்பா. அப்படி நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகுது.